என்னது? புதிய ஓட்டர் கார்டை வந்து 2டே 2 ஸ்டெப்பில டவுன்லோட் பண்ண முடியுமா? எப்படிங்க? அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க. ஆமாங்க. ஈஸியா வந்து ஒரு 2, 3 ஸ்டெப்லயே வந்து புதிய ஓட்டர் ஐடிய வந்து உங்களால டவுன்லோடு பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ, அந்த ஒரு ஸ்டெப்ப பத்தி தான் நான் இந்த வீடியோவுல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதில வந்து நெறைய பேருக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னே தெரியாது. இத போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டர்ல சொல்லி டவுன்லோட் பண்ணி ஒரு ரூ. 500 இதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. ஆனா, இந்த மாரி பண்ணாத நீங்களே மொபைல்ல இருந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதோட இல்லாம, நான் இந்த மாரி வீடியோ போடும்போது உங்களுக்கு யூடியூப் கரெக்ட்டா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாரி குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இதில நீங்க வோட்டர்ஸ் VOTERS வோட்டர்ஸ் அப்படின்றத வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. VOTERS வோட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் உள்ள வாங்க. வந்த உடனே இங்க பாருங்க வோட்டர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட்டு காட்டுதா அத தான் கிளிக் பண்ணோம். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இங்க பாருங்க மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் வரும். லோட் ஆகும் கொஞ்சோண்டு. இங்க பாருங்க இந்த மாரி தான் வரும். இதில வந்து மேல லாகின், சைன் அப் அப்படின்னு இருக்கா? இதில 2 ஆப்ஷன் இருக்கும். சைன் அப்னா புதுசா ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போணும். லாகின்னா ஏற்கனவே அக்கவுண்ட் இருக்குங்க. டைரக்ட்டா லாகின் பண்ணிக்கலாம். நாம உங்களுக்கு எப்படி சைன் அப் பண்றதுன்றத காட்டுறேன் வாங்க. சைன் அப்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். இதில உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட்டான மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதனால சொல்றேன். அதுக்கு கீழ வந்து இமெயில் அட்ரஸ் ஆப்ஷன் தான். இருந்தா குடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா வேண்டாம் குடுக்க வேண்டாம். கீழ இருக்கிற அந்த கேப்சாவ எடுத்து கீழ கேப்சான்ற பாக்ஸ்ல என்ட்ரி கேப்சான்றதுல கரெக்ட்டா போட்டுக்கின்னு கன்டின்யூ அப்படின்றத குடுத்துக்கோங்க. சரிங்களா? கன்டின்யூன்னு குடுத்த உடனே உங்களுக்கு உள்ள வரும். உள்ள வந்ததும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்ற மாரி கேட்கும். சரிங்களா? கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு வந்துடுச்சா? இதில வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம நீங்க கரெக்ட்டா போட்டுக்கோங்க. வெரிஃபை அப்படின்னு வந்த உடனே குடுத்த உடனே கீழ வந்து திரும்பவும் உள்ள வந்துட்டு லாகின் அப்படின்றத நீங்க டச் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படின்னு டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். அங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அதே நம்பர இங்க கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டு இந்த கேப்சாவ எடுத்து கீழ என்ட்ரி பண்ணிட்டு நீங்க ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கா? இந்த ரிக்வெஸ்ட் ஓடிபின்றத கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எடுத்து கரெக்ட்டா அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கா? அதில நீங்க கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? இந்த மாரி தான் வரும். இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? இங்க பாருங்க நியூ வோட்டர் ஐடின்னு இருக்கா? இந்த ஃபார்ம் 6 வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அதில. நியூ வோட்டர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ன்னு இருக்கா? அத வச்சு நீங்க எந்த கரெக்ஷன்னாலையும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்க பாருங்க எஃபிக்ஸ் டவுன்லோட்ன்னு இருக்கா? டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த எஃபிக்ஸ் டவுன்லோடுன்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தான் நம்ப வோட்டர் ஐடிய டவுன்லோட் பண்ண போறோம். புது நியூ வோட்டர் ஐடி சரிங்களா? இங்க பாருங்க. இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. எஃபிக்ஸ் நம்பர் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு 2 நம்பர் இருக்கு சரிங்களா? எஃபிக்ஸ் நம்பர்னா ஏற்கனவே பழைய வோட்டர் ஐடி இருக்கு பாத்தியா நம்மகிட்ட? அதில வந்து வோட்டர் ஐடி நம்பர் இருக்கா? அத நம்ம கீழ என்ட்ரி எஃபிக்ஸ் நம்பர் அப்படின்ற இடத்துல அந்த வோட்டர் ஐடி நம்பர போட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணா உங்களுடைய வோட்டர் ஐடி வந்துரும். சரிங்களா? ரெஃபரன்ஸ் நம்பர்னா இப்போ புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர வச்சு நம்ப வாங்குற மாரி இருக்கும். இது சேம் ப்ரொசீஜர் தான் ரெஃபரன்ஸ் நம்பருக்கும். இதே மாரி நீங்க பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நானு பண்ணிட்டு கீழ வந்து சர்ச் அப்படின்னு குடுத்தேன். குடுத்தோனே என்னுடைய மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு. இங்க பாருங்க.
வந்துடுச்சுங்களா? இங்கே கீழே இந்த மாதிரி மொத்த டீட்டெயில் நம்பரும் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களுடைய பார்லிமெண்ட் எது, நீங்கள் எந்த ஊர், உங்கள் அப்பா பெயர், ரிலேட்டிவ் பேருன்னு மொத்த டீட்டெயிலும் வந்துடும். மொபைல் நம்பர் எல்லாம் வந்த உடனே கீழே பாருங்கள், சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ண உடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்ட் ஓடிபின்னு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அதை எடுத்து கரெக்டாக கீழே என்ட்ரி ஓடிபின்னு இருக்கா, அதுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள், வந்து 89 அப்படின்ற நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்து நான் ஓடிபி போட்டு வெரிஃபை அப்படின்றத டிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே பாருங்கள், ஓடிபி வெரிஃபை டன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. வந்த உடனே கீழே டவுன்லோட் இஎஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கா, அவ்வளோதாங்க விஷயம். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய மொபைலில். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓகே, அதை கிளிக் பண்ண இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ண இங்கே போகிறீங்க, மொத்த டீட்டெயிலாக வந்துடுச்சு. ஓட்டர் ஐடியும் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை விட்டுட்டு நீங்கள் எல்லா நெட் சென்டரிலும் போயிட்டு கண்டிப்பாக ஒரு 200-300 ரூபாய்னா கொடுப்பீங்க இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், நியூ ஓட்டர் ஐடி டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் இதில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணால் இங்கே 3 டாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களன்னா உள்ள உங்களுடைய இன்னொரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நீங்கள் டவுன்லோடு பண்ணுறதுக்கான முறை. சரிங்களா? இதை விட்டுட்டு வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சரிங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்லை ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே ரிப்ளை பண்ணுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.